யார் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ அவன் தான் வீரன். கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை சொல்லணும்ல. நாம இந்த மதுரை இருக்குல்ல, எத்தனை பேர் மதுரைக்கு போயிருக்கீங்க? ஏ அப்பா, பக்கமோ இங்கிருந்து இரு நான் மதுரைக்கு போனேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு, கூர்ந்து கவனிக்கிறியா? ரொம்ப கூர்ந்து கவனி. எனக்கு தெரியல, நான் சொல்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன் தாய் தந்தையர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பெரும் கனவை நீ எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் காரணமா இருந்திரலாம். நான் அப்படிதான் எடுத்துட்டு போறேன் பாரு. மதுரைக்கு போயிருக்கேன். எல்லா தோழிகளும் கோயிலுக்கு போனாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போக சூழல் இல்லை. நான் வாசல்ல உட்காந்துருக்கேன், எல்லாரும் உள்ள போனாங்க. வெளியில போர்டு போட்டிருந்தது, நான் வெளியில வாசல்ல காத்திருக்கிறேன். இவங்க எல்லாம் கோயில்ல போய் ரொம்ப நுட்பமா கவனிச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு இவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவ்வளவு நேரம் ஆகுது போல. உள்ள போய் திரும்பி ஃபுல்லா சுத்தி வருது. 2 hours ஆச்சு. நான் 4 o'clockல இருந்து கடை திறப்புல இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன். கோயில் நட திறந்தாங்க. நட திறந்து ஒரு 6 ஆயிடுச்சு. 7 மணி அப்படிதான் உள்ள அவங்க வராங்க. அதுக்குள்ள எனக்கு நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வாசல்ல உட்காந்துருக்கேன். அப்ப கோயில் யானை, எனக்கு என்னன்னு தெரியல, யானை ரொம்ப பிடிக்கும். அது கண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, அது உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஆறா ரொம்ப பெருசு அதுக்கு. நீ எந்த யானை மேல உட்காந்தாலும் அது இடிக்காம கூட்டிட்டு போவோம். நாம சும்மா இங்க இந்த தலைவாசல் இருந்தாலும் நம்ம இப்படி குனிஞ்சிட்டு போவோம், நம்ம முட்டிக்குவோமோன்ட்டு. யானை முட்டுறதே இல்லைங்க. ஏன் யானை கஜமிருகமா இருக்கு? ஏன் யானைக்கு அவ்வளவு பவர் அப்படிங்கறத நம்ம சாதாரணமா நம்ம பார்த்தாலும் நமக்கு புரியாது. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். யானை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி அசைஞ்சு நின்னுட்டே இருந்துச்சா, எனக்கு திடீர்னு ஒரு ஆசை, போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவோமே. நேரா எழுந்துருச்சேனா, பர்சை திறந்து பார்த்தா 40 ரூபாய் இருந்துச்சு. நேரா 20 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குல்ல, பழ சீப்பு, அது கிடைச்சது. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 6 பழம் ஏதோ இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு யானை கிட்ட போய் கொடுத்தேன். யானை அப்படியே வாங்கி உள்ள போட்டுச்சு வாயில. இப்படியே நிக்கிறேன், அது ஆசீர்வாதம் பண்ணல. ஒரு பொடியன் இந்த மாதிரி வந்தான், 1 ரூபா கொடுத்தாங்க. டொம்முன்னு அது ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்க. அதுக்கு நான் பார்த்தேன், யானை உனக்கு நீ என்கிட்ட இப்படி கை நீட்டிலாம் காசு போடுற அளவுக்கு நீ பிச்சைக்காரனும் இல்லை, நான் அவ்வளவு பணக்காரியும் இல்லை. யானைக்கு யாருங்க பிச்சை போடுறது? போட மாட்டேன். சாப்பாடு கொடுக்குற ஆசீர்வாதம் பண்ணு. அது காசு வாங்கினதான் ஆசீர்வாதம் பண்ணு. அதுவும் வாழைப்பழத்தை வாயில போட்டுது, காசு வாங்கி பாகன் கையில கொடுக்குது. டொங்குன்னு ஆசீர்வாதம். எனக்கு மறுபடியும் கோவம். 20 ரூபாய்க்கு மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு போய், இந்த பாரு தர மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணு. அது மறுபடியும் வாயில போட்டுக்குச்சு. இப்படிங்குது. பாகன் சொன்னா 1 ரூபா போடுங்க மேடம், அப்பதான் அது பண்ணோன்னு. ஆசீர்வாதம் ஒன்றும் வேணாம், போ. பிச்சை எடுக்கிற யானை இல்லை நீ, இவ்வளவு பெரிய ஆளு, நீ கை நீட்டலாமா? நீ யார் கையில இப்படி நீட்டலாமா? நீ நீட்டுற. அதுக்கிட்ட நான் மனசால பேசிட்டு போய் உட்காந்துட்டு கோவம் எனக்கு அப்படி பொங்குது. எனக்கு கோவம். உட்காந்துட்டேன். என்ன மனசு இது? உட்காந்துக்கிட்டே பாக்குற, முக்குருணி விநாயகரா, சித்தி விநாயகர் உள்ள இருக்கிறாரு. சித்தி விநாயகர் மதுரை கிழக்கு வாசலா, கிழக்கு வாசலுக்குள்ள இருக்கிறார். நான் உட்காந்துட்டு இருக்கிறது கிழக்கு வாசல் பக்கம் தான். நான் பாக்குறேன், இந்த பெரிய விநாயகர் யானை, இந்த பெரிய தொப்பை. ஆண்களுக்கு சொல்கிறேன், விநாயகனுக்கு மட்டும்தான் தொப்பை அழகு. அதுல ஒரு பெல்ட், பாம்பு பெல்ட் அழகா முடிச்சு போட்டு, முன்னால ஒரு மூஞ்சூறு நிறைய சாப்பாடு அப்படி இருக்கிறார். இருக்குது தும்பிக்கை வச்சுட்டு இப்படி இருக்காரு. ஒரு தந்தம் இப்படி இருக்கு, ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு. என்னடான்னு பாக்குறேன். அந்த சிலைய தூரத்துல இருந்து பாக்குறேன். அந்த சிலையில தந்தம் உடைஞ்சிருக்குது. ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல, விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை. காலம் வியாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டாராம். தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டவர் தமிழர் இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார். சரியா? அவரை பார்த்தேன் பாரு. அவர் முன்னால எல்லாரும் இப்படி கன்னத்துல இப்படி போடுறாங்க, இங்க போடுறாங்க, காதை இப்படி பிடிச்சுக்கிறாங்க, தோப்பு கரணம் போட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருங்க சரிங்களா? விநாயக பெருமானே, மனசுல பளிச்சுன்னு ஒரு கேள்விங்க. வெளியில இருக்கிறத யானை, உள்ள இருக்கிறத யானை. ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்க ஐயா, என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னையா இதுவும் யானை அதுவும் யானை,
அது வந்து நமக்கு பிச்சை போடுது, இது நம்ம கிட்ட பிச்சை கேக்குது. எப்படியா இது, என்னையா தத்துவம்? உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னாரு, நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவர் சொன்னார், யானை மதம் பிடிக்கும் சுல்தானா. மதம் அப்படிங்கிறது வந்து யானையினுடைய பலவீனம். மத்தகமெல்லாம் வீங்கிரும், கண்ணில இருந்து வாயிலிருந்து கருப்பு நீர் வடியும், யாரை பார்த்தாலும் மிதிக்கும், யாரை பார்த்தாலும் அழிக்கும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும், சரி, கோயில் யானைக்கும் பிடிக்கும். அது என்ன பண்ணுது, தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் வந்து அங்குசம். அங்குசம்னு ஒண்ணு இருக்குது, கும்கி படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கையில வந்து ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர், படம் சொன்னதான் பிள்ளைங்களுக்கு புரியுது என்ன பண்றோம். அந்த அங்குசத்தை, தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அவன் தான் இதை அடக்கணும். அதனால இது பிச்சை கேட்கு. உள்ள போய் விநாயகனை பார், உங்க வீட்டுல விநாயகர் சிலை இருந்தால் பார், அவர் கையில் வைத்திருப்பதே, ஃபர்ஸ்ட் கையில் அவர் வச்சிருக்கிறதே அங்குசம் தான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். குழந்தைகளே, உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். உங்க கையில வச்சிருங்க, உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க. ரியாக்டிவா இருக்காதீங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. இது என் வாழ்க்கை. நான் 16 வயது கடந்திருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகள் என்னிடத்தில் உண்டு. நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கும். பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே கேட்காது. பிள்ளை படிச்சிட்டு இருக்கிறியாப்பா, நல்லா படி, இப்படிதான் சொல்லும். காலேஜ்க்கு போகிற வரைக்கும் கூட கேட்காது. காலேஜ் முடி அடுத்த நாள்ல இருந்து கேட்கும், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, இப்படி சொல்றேன் புரியுதான் பார். நீ துறைமுகத்தில் இருக்கும் கப்பல், துறைமுகத்தில் இருக்கும் கப்பல். இந்த துறைமுகத்தை கடந்து அது நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நடுக்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூறாவளிகளையும் அது சந்திக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறதோ அந்த உறுதிப்பாடுதான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர நடுக்கடலில் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள்.